திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடும் பனிமூட்டம் காரணமாக எதிர்வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். மதுரையில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு விளாச்சேரி கால்நடை மருத்துவமனையில் தகுதி பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் காளைகளின் கொம்பு உயரம் 132 சென்டிமீட்டராகவும் திமிழளவு மற்றும் 4 பற்கள் உள்ளதா, காளைகள் 3 முதல் 8 வயதிற்கு உட்பட்டுள்ளதா என பரிசோதனை செய்து அதற்கு தகுதி சான்றிதழ் அளிக்கப்படுகிறது. பொங்கலை முன்னிட்டு அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே துப்பாக்கிச் சுடும் பயிற்சியின் போது 7ஆம் வகுப்பு மாணவனின் கழுத்தில் குண்டு பாய்ந்து படுகாயம் ஏற்பட்டது. முடிச்சூர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ரைபிள் கிளப்பில் ஓராண்டாக துப்பாக்கி சுடும் பயிற்சியில் மாணவன் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் பயிற்சியின் போது வேறொருவர் துப்பாக்கியிலிருந்து பின்னோக்கி வந்த குண்டு சிறுவனின் கழுத்தில் பாய்ந்து காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகையில் காவலர் சீருடையில் அரசியல் கட்சியில் இணைந்த காவலர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கடந்த 27ஆம் தேதி அரசியல் கட்சி நடத்திய பிரச்சாரத்தின் போது வெளிப்பாளையம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய 2 சீருடையுடன் அரசியல் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதையடுத்து அவர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர்.